சாரி. வணக்கம். நான் தான் உங்கள் பிரியா பேசுகிறேன். கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குது, மன்னிச்சிடுங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லபடியாக இருங்க. வெயில் வேறு அதிகமாக இருக்குது, சேஃபாக இருங்க. அதை பற்றி சொல்லலாமேன்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி புதுசாக பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் காலத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரு வீடியோவும் எடுத்து போடுறோம். கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு அப்படியே லைக் கொடுத்துருங்க, ஹைப் கொடுங்க. முக்கியமாக வாரத்துக்கு 3 தடவை கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேரை போய் சேரும் இந்த வீடியோஸ் எல்லாம். அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அப்புறம் அந்த பழைய எபிசோடெல்லாம் கேட்டிங்க இல்லையா, அதெல்லாம் புது சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு, பாருங்கள். போக போக பயங்கர ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் 150 எபிசோட்ஸும் கண்டிப்பாக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 151க்கு அப்புறம் இந்த சேனலில் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. புதுசாக வந்தவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். சரிங்களா? எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹாப்பியாக இருங்க, வெயில் சேஃபாக இருங்க. ஓகேவா? இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போயிடலாம். பரவாயில்லையக்கா, என் மேல கோவமா இருந்தாலும் ரோஸ் மில்கெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிற. ரொம்ப பேசாதடி, உக்காரு. சரிக்கா, இந்தா குடியிட. அப்படி வெய்க்கா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குடிக்கிறேன். சரிடி, அக்கா உன் மேலே கோவப்படுறேன்னு சொல்கிறேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்குதா? நான் இப்போ என்னக்கா நியாயத்தை பண்ணிட்டேன்? தப்பு தான், கல்யாணத்தை நிறுத்தினது தப்பு தான். ஆனால் நான் என்ன வேணும்னேவா பண்ணேன்? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஆளுக்கு எதனா ஆயிரும்னு சொன்னாங்க. அந்த ஆளு போய் சேர்ந்துருவான்னு சொன்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு அந்த ஆள் வேணும்க்கா. நான் அந்த ஆள் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், கடைசி வரைக்கும் வாழணும். அதுக்கு இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு நான் நிறுத்தினது தப்பே இல்லை, கரெக்டு தான். ஓ, கல்யாணம் நின்று போச்சா அப்போ? அது சரி. அட்ரஸ் அக்கா மாமா, இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எதனா ஒன்று நந்து ஒட்டுமொத்த குடும்பமே இஞ்சி போய் உக்காரணுன்னு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதோ நந்துச்சுல்ல, அந்த பொண்ணே கல்யாணத்தை நிறுத்திச்சா? ரொம்ப சூப்பர். இப்போ அப்படியே ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு ஒரே மேடையில் 2 கல்யாணத்தை பண்ணி நான் காட்டுவேன்னு இவங்க அப்பா அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தான், ஊரே அப்படியே பார்க்குற மாதிரி. இப்போ மூஞ்சி தூக்கி இப்போ எங்கே வச்சு பண்ண தெரில. இப்போ தான் அடி வயிறுலேருந்து மனசு வரைக்கும் அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கு. கொளுத்துற வெயில் கூட எனக்கு இதமாக தெரியுது. போகிறேன் இப்போவே இந்த நல்ல செய்தியை அப்படியே ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறேன். அந்த 4 பேர் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விஷயத்த போடுவாங்க. ஊரே கொளுத்திக்கிட்டு எரிய போகுது. இதோட சிவகுமார் ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. 2 கல்யாணத்தை பண்ணுவேன்னு பீத்திக்கிட்டு சுத்தனால இப்போ தான் ஒரு கல்யாணம் நின்று போச்சே. எல்லாம் போகிறவங்க வரவங்க துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. தலை குடிஞ்சு பதிலை சொல்ல போகிறான். இதில் தான் பெத்த பொண்ணே கல்யாணத்தை நிறுத்திடுச்சு. இது இன்னொரு அசிங்கம். இதில் ஏதோ பிரச்சனை வேறு இருக்குதாமே. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா அந்த பையனுக்கு ஏதோ ஆயிருமாமே, அதான் உயிருக்கே ஒலை ஆயிருமாமே. அதையும் சேர்த்து சொல்லுவோம். இது ஒரு ராசி கெட்ட தரித்திரம் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடாடாடாடா, போகிறேன் இப்போவே போகிறேன். அப்போ நீ சந்தோஷம் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி பரிகாரத்தை செய்ய வைக்கணும். அப்போ தான் நீ நினச்ச மாதிரி அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழ முடியும். இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காமலே 2 பேர் வாழ வேண்டியதான். எப்படி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேறு வழியும் இல்லை. பரிகாரம் பண்ணாதான் 2 வருஷத்துலையாவது கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். சரி பார்ப்போம்க்கா, மணியோட கல்யாணம் ஃபஸ்ட்டு முடியட்டும், அதுக்கப்புறமா பொறுமையாக அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரி மனந்திரி, ஆனால் உன்னை பாராட்டியே ஆகணும்டி. ஏங்க்கா? இல்லை, கல்யாணம்லாம் நின்று போச்சுன்னா சில பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க, ரூமுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் நீ என்னடா அண்ணா உன் கல்யாணத்தை நீயே நிறுத்திட்டு சென்னையிலேருந்து திருவள்ளூருக்கு கிளம்பியே வந்துட்டு, அதுவும் தனியாக நீ நல்லா தைரியமாக பேசிக்கிட்டும் இருக்க, நல்லா போல்டாக இருக்க. எப்படி உன்னால் முடியுது இதெல்லாம்? வெளியில தான்க்கா இந்த ஸ்ட்ராங்கு போல்டெல்லாம், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லைக்கா. உள்ளுக்குள்ளே உடஞ்சிருந்தாலும் நீ வெளியில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உன்னை காமிச்சிக்கிறல்ல, அதுவே பெரிய விஷயம் தாண்டி. அதைத்தான் அக்காவும் சொன்னேன். உனக்கும் வலியெல்லாம் இருக்கும், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கல்ல, அது உண்மையிலே பெரிய விஷயம். அக்கா, புஷ்பா அக்கா, வாடி ஜூலி வா. என்ன ஜூலியே, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் நந்திரி. நீ ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தின? ஜூலி, உனக்கு எப்படி இது விஷயம் தெரியும்? ஏக்கா, உன் மாமியார் தான்க்கா அங்கே தெருவா நின்று பேசிக்கிட்டு இருக்குது. அதை கேட்டுட்டு தான் இங்கே ஓடியாந்தேன் நான். அந்த பொம்பளைக்கு ஒரு வேலையே இல்லை. இப்போ தான் நாங்கள் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், உடனே ஓடி போய் வத்தி வச்சிருச்சு பாரு. வீடுக்கா போய் தொலையிட்டோம். எப்படி இருந்தாலும் இது எல்லாருக்கும் தெரியாதானே போகுது, விடு. அப்படியெல்லாம் சொல்லாத நந்தினியே. எதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் கூட நடக்கலாம். இது தேவையில்லாத பேச்சு தானே. இப்போ ஊர் ஃபுல்லாக எல்லாம் பேசுவாளுங்க. பேசிட்டு போட்ட விடு ஜூலி, நான் தான் சொல்கிறேனே, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் எல்லாம் ஆகாது. அது சில பிரச்சனை இருக்குது ஜாதகத்தில். அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதனால் ஊரில் யார் என்ன பேசினாலும் பேசினு போட்டோம். என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? உன் கல்யாணம் போய் நின்று போச்சு, கஷ்டமாக இருக்குதுப்பா.
அட விடு ஜூலி, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். அக்கா நீ போய் ஜூலிக்கு ரோஸ் மில்க் எடுத்துருவாக்கா. ஜூலி வா, ஜூலி உட்காருவா. நந்தினி, நீ போல்டான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நீ இப்படியா? நான் இப்படி இருக்கிறதுனால தான் என் பாடி எல்லா பிரச்சனையும் தாங்குது, இல்லைன்னு வெய்ய ஊதான். சரி வந்து உட்காருவா நீ. என்னப்பா, ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலாவ? கோட்டு சூட்டெல்லாம் காமிச்சியா? பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் காமிச்சியா அவகிட்ட? எல்லா ட்ரெஸ்ஸும் காமிச்சேன், நல்லா இருக்குன்னு சொன்னான். சரிப்பா சரிப்பா, எல்லாம் நல்லபடியாக நடந்திருந்தா அவளுக்கும் கல்யாணம் பட்டு எடுத்துன்னு வந்திருக்கலாம். ஆனால் பாரு, எல்லாம் நம்ம நேரம். நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாமே சரியாயிடும். அண்ட் பை த வே, நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறது நல்லதுன்னு தோணுது. எதுக்குப்பா சொல்கிற? நந்தினியோட ஜாதகத்தை தான்ப்பா சொல்கிறேன். நீங்கள் எதனா நல்ல ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறது நல்லதுன்னு தோணுது. நானும் அதை தான்ப்பா சொன்னேன், ஆனால் எல்லாம் சேர்ந்து வேணாம் வேணாங்கிறாங்களே. வேணான்னு சந்தோஷ் தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி தாம்மா சொல்லுவான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்கம்மா. ஒரு வேலை நல்லபடியாக இருந்துச்சுன்னா கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சிடலாம்ல, இப்போவே கூட முடிச்சிடலாம்ல. டேய், வேற எதனா பெரிய குண்டா தூக்கி போட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது? நெகட்டிவாக யோசிக்க வேணாம்ப்பா, கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்க. ஒரு வேளை செகண்ட் ஒப்பீனியன் கேட்குற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடலாம்லப்பா. அதுக்காக தான் சொல்கிறேன். டேய் அப்பா, நீ சொல்கிறது கேட்குறதுக்கே நல்லாகுதுடா. சரிடா, எனக்கும் இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நீ சொன்னதுக்காகவாவது நான் ஜோசியரை பிடிச்சி பார்க்குறேன்டா. எனக்கு அப்போ பொழுது பிடிச்சதுமே நம்ம கிளம்பிடுவோங்க. சந்தோஷ் ஜாதகமும் என்கிட்ட தான் இருக்குது. நம்ம மரகதம்மாவை கூட்டிகிட்டு போவோம், அவங்களுக்கு தான் கரெக்டான ஜோசியரை அடையாளம் காட்ட முடியும். நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அவங்க காலையில். சரி பார்வதி, விஷயத்தை காதும் வச்ச மாதிரி முடிச்சுட்டு வந்துடலாம். ஷில்பா கிட்டேயும் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். சரிங்க, இப்போ தான் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. சரி, நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன். நைட்டுக்கு எதனா செஞ்சு வச்சிடுறேன், நேரத்தோடு சாப்பிட்டு தூங்கிடலாம். இல்லை பார்வதி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எதுவும் செய்யாத, நான் வெளியில் வாங்கிட்டு வரேன். ஆமாம்மா, நீங்கள் ரொம்ப டயர்டாக வேறு இருக்கீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்கள் வெளியே வாங்கிட்டு வரோம். சரிப்பா, அப்போ எனக்கு இட்லி வாங்கிட்டு வந்துருப்பா. நந்தினிக்கு என்ன வேணும்னு கேட்டுன்னு போங்க. அது வெளியில் வாங்குறதுனா எதனா பெருசாக சொல்லும், அதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க, நல்லா சாப்பிட்டோம். சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு ஜோசியரும் நல்லபடியாக சொல்லிட்டாருன்னு வையேன், உன் வாய்க்கு சக்கரை கொட்டு வேண்டாம். நான் வாயில் சுகர் கொட்டுறதுக்கு பதில் அப்படியே கொஞ்சம் ரவை, அப்புறம் முந்திரி, நெய், திராட்சை எல்லாம் போட்டுட்டு அப்படியே கேசரியாக கிண்டி கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே சாப்பிடுவேன் நான் உட்காந்து. அது சரி, கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்டா. ஜாலி. அப்போ நாளைக்கு நான் கேசரி சாப்பிட போகிறேன். டே கடா, அழகாக சிரிக்கிறடா. அப்படியே போயிட்டியா உன் தங்கச்சிக்காரியை என்கிட்ட பேச வச்சிடுறா, உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன்டா. டே சாரிப்பா, அது என்னால முடியாது. நீங்கள் அவளை அடித்தது தப்புப்பா, ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். எனக்கு மட்டும் ஏன்டா ஓர வஞ்சனை பண்ணுறீங்க எல்லாரும்? எல்லாம் அப்படிதான்ப்பா. அவளை நீங்கள் கை நீட்டி அடித்தது தப்பு இல்லை. அப்போ அவள் உங்ககிட்ட கோவமாக தான் இருப்பா, உங்ககிட்ட பேசாமல் தான் இருப்பா. ஸோ நீங்கள் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் என்ன மட்டும் இல்லைப்பா, தப்பு யார் பண்ணாலும் தண்டனையை அனுபவிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சிருக்குதுங்க பார்த்தியா? சின்ன பசங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்களே, சும்மாவா சொல்லிட்டு போனாங்க எல்லாத்தையும்? மூஞ்சிங்களை முகரிங்களே பாரு இதுங்களுக்குலாம். அக்கா, உங்கள் கோவம்லாம் நியாயமானது தான், ஆனால் தப்பான ஆளு மேலே கோவத்தை காட்டாதீங்க. இந்த பின்னாடி உட்காந்துக்குது பாருங்க, பாழ்த்து துணுக்குன்னு, அந்த நாய்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் மறைச்சி வச்சது தான். எனக்கு அவகிட்டலாம் பேச்சு கிடையாதுரா, சரியான சுயநலவாதி, பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது அதை. ஐயோ, என்ன நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க? அக்கா, எதுக்கு இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன மறைக்கிறீங்க? ஏம்மா, மூச்சுக்கு 300 தடவை உன்னை பொறுப்பான பொண்ணு பொறுப்பான பொண்ணு நீங்க இருக்கிற எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிட்டியா? இப்படியா பண்றது? இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருந்தா ஓடி வந்து எங்ககிட்ட சொல்லணும்ல. எங்களுக்கும் அந்த இதோட வண்டை வளர்ந்தா நல்லா தெரியுமே, அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்க? விஷயம் தெரிஞ்சதும் ஓடி வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே? அக்கா, ராகுல் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில் தான்க்கா எங்களுக்கே விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவகிட்ட சண்டை போட்டோம், கோவப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் கடைக்கு கிளம்பிட்டோம்ல, ஷாப்பிங் போயிட்டோம். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கலக்கா. இப்போ ஈவினிங் நீங்கள் கேட்டதுனால நாங்கள் சொன்னோம். பாத்தியடி பிரியா, கேட்டதுனால சொன்னாலா? அடியே, வர வர நீ கூட ரொம்ப பண்றடி. கோவப்படாதீங்கக்கா, நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை சரி பண்ணிடலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் யார்கிட்டயுமே சொல்லலை. ஆமாக்கா, நாங்களே இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலான்னு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை யார்கிட்டனா சொன்னால் எதனா பண்ணு சொல்லிச்சு இது வேற. ஓ, இந்த மாதிரி பேச்செல்லாம் வேற பேசிக்கிட்டு இருக்காங்களா மேடமே? நான் வேணும்னே பேசலக்கா, என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். சி, வாய முடி, வாயை திறக்காது நீ. அப்போ இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சௌமியாவை பார்க்கலன்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, மறைச்சிருப்பீங்க, அப்படிதானடா? அக்கா, அதான் அந்த சோத்து மூட்டை இவங்க 2 பேரும் மிரட்டி வச்சிருக்குதே, எதனா பண்ணு. அப்போ பசங்க எப்படி நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க? உட்காந்துருக்குது பாருங்க, நல்லா அதை பிடிச்சி திட்டுங்கக்கா. நல்லா எப்படி திண்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, நல்லா திண்டு கொழுத்து போயிருக்குது. ஆனால் இந்த சோத்து மூட்டை போயிட்டு அந்த சௌமியா கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்குது. மூஞ்ச முகரையும் பாருங்க. இதில் அவள் மிரட்டினாலாம் உடனே இந்த அம்மா பயந்துட்டாங்களாம். பிரியா, அவகிட்ட ப்ரூஃப் இருக்குது பிரியா, வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா.
பண்ணியிருக்கிறா. நான் அவ கூட சேர்ந்து போட்ட பிளான் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா. அதெல்லாம் என் ஃபோனுக்கே அவள் அனுப்பி என்ன பயமுறுத்தினா. அப்போ நான் பயப்பட தானே செய்வேன். அதுக்கும் நீ தானே காரணம். அவள் கூட சேர்ந்து இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்ச. அதனால தானே இப்படி ஒரு வேலை வந்திருக்குது. ஆனால் இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வரல பத்தியா? உன் கல்யாணம் நல்லா ஸ்மூத்தாக நடக்க போகுது. ஆனால் பாரு நந்தினி பாவம் அந்த பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டு நல்லா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க. அப்படியே சொல்லி சொல்லி எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எனக்கு நந்தினி கல்யாணம் நின்னதுல ரொம்ப பெரிய வருத்தம் இருக்குது. எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது தெரியுமா? கஷ்டப்படிடியே, நல்லா கஷ்டப்படு. ஆரம்பத்தில் நந்தினியை எப்படி போட்டு வாட்டி வதச்ச. இப்போ நீயே அவளை நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு ஆயிட்டலே நீ. இதுக்கு தான் நல்ல எண்ணம் இருக்கணும். அது எப்போவுமே இருக்கணும். சரி விடுங்க அர்ச்சனாக்கா, எல்லாரையும் என்ன திட்டாதீங்க இதுக்கு மேலே ப்ளீஸ். நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நானே தனியாக எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே ராகுல் காயத்ரி கிட்ட நானே எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. இப்போ நீங்களாம் இருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து நம்ம சரி பண்ணிடலாம் பிரச்சனையை. நந்தினிக்கும் அண்ணனுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம். சரியா? ஆமாக்கா, நந்தினிக்கோ அண்ணனுக்கோ கல்யாணத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இவளை அப்புறமா கூட நம்ம திட்டிக்கலாம், பொறுமையாக கூட திட்டிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறோம் அதை பற்றி பேசலாம். சரிம்மா, இப்போ இந்த பிரச்சனையோட மையப்புள்ளியே அந்த வீடியோ எவிடன்ஸ் தான். அதை அழிச்சிட்டாலே போதும்ல, எல்லாம் சரியாயிடும்ல. அந்த சௌமியா வீட்டுக்கு தேடி போய் அவளை அடிச்சு உதச்சி அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிடலாமா? அப்படி பண்ண முடியாதுக்கா. ஏன் பண்ண முடியாது? அவள் வீட்டுக்குள்ளே புகுந்து அவகிட்ட இருக்கிற ஃபோனை வாங்கி உடச்சி போட்டாலே சரியாயிடும்ல. அக்கா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுக்கா. அவள் ஃபோனில் மட்டும் இல்லைக்கா அந்த வீடியோ, கரீனா ஃபோன்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் விக்கி தீபக் இருக்கானுங்களே அவனுங்க கிட்டே இருக்குதுக்கா. அது போக லேப்டாப்லேயும் வர ஏற்றி வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி பயமுறுத்தினாக்கா. இல்லைன்னா நான் அன்றைக்கே எனக்கு எவ்வளோ அடி ஊந்திருந்தாலும் பரவாயில்லன்னு அவள் ஃபோனை உடச்சி போட்டிருப்பேனேக்கா. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இருந்த சுலபமான வழியே இதுதான். இதுக்கும் இப்போ முட்டுக்கட்டை விழுந்துருச்சா? சரி, அப்போ அடுத்து இன்னொரு ஈஸியான வழி ஒன்று இருக்கு, அதை பண்ணிடலாம். என்ன வழிக்கா? வேற என்னடா, இவ பண்ண தில்லாலங்கடி வேலையெல்லாம் எல்லாரையும் நிற்க வச்சு சொல்லிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். சந்தோஷுக்கும் நந்தினிக்கும் கல்யாணமும் அழகாக நடந்துடும். மனோஜுக்கு பெரிய மனசு இருந்தால் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இல்லைன்னா இவ கல்யாணம் பண்ணிக்காமலே உட்காந்துக்கிட்டான். அவன் கோவம் எண்ணிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கரெக்ட் அடி பிரியா, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்க்கா தெரிஞ்சே விருப்பத்துறீங்க? விடுங்கக்கா. இவளை போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் நானே காலையில் பண்ணியிருக்க மாட்டேனா? அது கெஞ்சி கூத்தடிச்சு, அதுவும் இல்லாமல் அது சொன்னதுலேயும் நியாயம் இருக்குது. அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா இது வாழ்க்கையும் வீணாக போயிடும்க்கா. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம். சரியா? வேறு எதனா பிளான் பண்ணிக்கலாம். இதில் பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பாட்டில் இருங்க. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறேன். மண்டபத்திலேயே கூட நான் விஷயத்த சொல்லிடுறேன். யார் என்ன சொன்னாலும் அதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு என் கல்யாணம் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நான் நந்தினி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். கண்டிப்பாக பண்ணி வச்சிருவேன். எல்லார் காலையும் கூட நான் விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருங்க. எப்படி பாவமாக பேசுது பாருங்கக்கா அது. ஆமாண்டி, எனக்கே இப்போ சங்கடமாக இருக்குது. ஆனால் மணி இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. கல்யாண வெடிக்கெல்லாம் எங்களால் வாயை முடிக்கிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட நந்தினிக்கிட்டையும் சந்தோஷக்கிட்டையுமாச்சும் சொல்லணும். அப்போ தான் அவங்க 2 பேரும் கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பாங்க. பாவம் என் தங்கச்சி ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறா. அவள் ரொம்ப மன உளைச்சலில் வேற இருக்கா. அவளை அப்படியெல்லாம் விட முடியாது கல்யாணம் வரைக்கும். நான் அவகிட்ட விஷயத்த சொல்ல தான் போகிறேன். கரெக்டுக்கா, நானும் ராகுலுமே அதை தான்க்கா டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அட்லீஸ்ட் சந்தோஷ் அண்ணகிட்டயாச்சும் சொல்லணும்னு டிசைட் பண்ணியிருந்தோம். சரிம்மா, ஆனால் 2 பேர்கிட்டையும் விஷயத்த சொல்லியிருப்போம். அதுதான் கரெக்டாக இருக்கும். பாவம் அவங்களாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும். அக்கா இப்போ என்ன உனக்கு? நந்தினிக்கு மட்டும் நான் செஞ்சதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவள் என் ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவாள்ல. ஐயோ, அப்போ உன்னை பற்றி யார்கிட்டையுமே நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாதா? ஏங்க பாரு, அமைதியாக இருந்துட்டு சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த விஷயத்தெல்லாம் நந்தினிகிட்ட சொன்னாலும் அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுற முடிவில் இருந்தான்னா கட் பண்ண தான் போகிறான். நீ அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீ இப்போ இப்படி பாவமாக பேசினுக்கிற பற்றியா? இதெல்லாம் நீ உன் மூஞ்சை வச்சுக்கிட்டு வில்லத்தனம் பண்ண பற்றியா? அப்போ யோசிச்சிருக்கணும். ஐயோ, ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறோமே, நாளை பின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு அப்போ யோசிச்சிருக்கணும். இப்போல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணின்னு இருக்காத. பக்கடா, நல்லா நடிக்கிறடி நீ. ஆனால் நான் ஒன்றும் இப்போ நடிக்கல ராகுல், உண்மையை தான் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்க போகிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையை இழக்க போகிறேன். இது எல்லாத்துக்கும் நான் பண்ண தப்பு தான் காரணம். என்ன பண்ணுறது? இதுதான் என் தலையெழுத்து. இப்போ நீ மூக்க சிந்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி விடுப்பா ராகுலே, புத்தி கிடத்தனமாக இது இந்த சௌமியா கூட போய் சேர்ந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையே வந்தது. இல்லைன்னா அது பாட்டுக்குன்னு தானே இருந்தது. விடு. ஆனால் இந்த பேர்ரா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே அந்த சௌமியா தான்டா. அவளை சும்மா விடக்கூடாதுரா.
சிரிக்குமாவ பார்த்தல, கல்யாணத்தை நிறுத்திட்டாடா அவ. ஆமா அர்ச்சனாக்கா, அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா அவ. அதுவும் இல்லாம என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டாக்கா, என் நெஞ்சு மலையே ஏறி மறிச்சாக்கா. அதெல்லாம் கூட பரவாயில்லக்கா. ஆனா என்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயத்த என்னை செய்ய சொன்னா பாருங்க, அதை நினைக்கும் போதுதான்க்கா எனக்கு இப்ப பத்திக்கிட்டு எரியுது. ஏத்துக்க முடியாத விஷயமா? நந்தினி கல்யாணத்தையே நிறுத்திட்ட, அதை தாண்டி வேற என்ன விஷயம் இருக்கு? வேற இன்னும் என்ன விஷயம் தெரியும் மறைச்சு வச்சிருக்கிற? சொல்லு, என்ன ஏத்துக்க முடியாத விஷயத்த அவ சொல்லிட்டா? 10 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம இருக்க சொல்லிட்டாலோ? என்ன பிரியாக்கா இப்படி காலம் வர்றீங்க அவள? சொல்றி, வாயை திறந்து மூஞ்ச பரவலுக்கு மூக்கிலே குத்திருவான். சொல்றி. அது என்ன தெரியுமாடா சொல்லிச்சு, நந்தினிக்கும் உன் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் நின்று போச்சுல்ல, அதனால உன் அண்ணனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன் கடமை, நீ மட்டும் சேர்த்து வைக்கலன்னா இந்த வீடியோவெல்லாம் எல்லாருக்கும் காமிச்சிருவேன்னு சொல்லிச்சுரா. கேட்டீங்களாக்கா? சந்தோஷம் அவன் மூஞ்சிலே காரி துப்பிட்டான். ஆனாலும் இவளுக்கு சந்தோஷம் மேல இருக்க மோகம் போல இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கணுமா கல்யாணம்? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. இந்த சௌமியா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. அட நீ வேற காயத்ரி, அவ இதையெல்லாம் சொன்னதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த அம்மா சரின்னு வேற சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவ தான் பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? என்ன கரெக்டு தானே? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா தானே நீ? ஆமாண்டா, வேற வழி இல்லாம சரின்னு சொன்னேன். அடி பாவி, வாய் கூசாம எப்படி உன்னால அதுக்கெல்லாம் சரின்னு சொல்ல முடிஞ்சுது? ச்சீ. வேற வழி இல்லாம சொல்லி தொலைச்சிட்டேன் காயத்ரி. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் முடிவே பண்ணேன், என் வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு. நான் அந்த சுச்சுவேஷன்ல தாண்டி ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். அதனாலதான் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அப்போவாச்சும் உனக்கு சுடு சொரணம் வந்ததே. சரி விடு, இனிமேல் இப்படியெல்லாம் இருக்காத, எதுனாலும் எங்ககிட்ட சொல்லு. சரிடா ராகுலே, ஆனா அந்த சௌமியாவை சும்மா விடக்கூடாதுடா. இந்த தடவை அவளை சும்மா அடிச்சு மட்டும் விரட்டக்கூடாது. அவளை போலீஸ்ல மாட்டி விட்டணும்டா ராகுலே. ஏன்னா அவள் நம்ம அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறா, அது கிரிமினல் கூட்டம் தானே. அப்போ அவளை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும் தானடா. நம்ம அதை செஞ்சே தீரணும்டா. அப்போதான் அவளால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இல்லாமல் அந்த போலி ஜோசியர், போலியா அந்த குறி சொல்கிற பொம்பளைன்னு எல்லாருக்கும் அவள் தான் காசு கொடுத்து நம்ம அனுப்பியிருக்கா. அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லி போலீஸ்கிட்ட அவளை மாட்டி விடணும். கரெக்டு, இப்பதான் புத்திசாலித்தனமா பேசுது. அவளை நம்ம மாட்டி விடணும் தான். ஆனா அதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் எதனா வேணும்ல. ப்ரூஃப் தானே என்கிட்ட இருக்குது. என்னடி ப்ரூஃப் வச்சுக்கிற? என்கிட்ட அது போன்ல பேசிச்சுல, அதெல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வேற லெவல் குட்டி சத்தானியே, சூப்பர்ப்பா. ஆனா போலீஸ் கேஸ்ன்னு கொடுக்குறப்ப வெறும் கால் ரெக்கார்டிங்க மட்டுமே எவிடன்ஸா எடுத்துப்பாங்களா என்ன? ஏண்டி கால் ரெக்கார்டிங் பத்தாதோ? இல்லக்கா, அது மட்டுமே பத்தாது. சம்பந்தப்பட்ட ஜோசியரோ இல்ல அந்த குறி சொல்ற பொம்பளையோ அப்ரூவரா மாறி அவங்களே வாயில இருந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கணும். ஐயோ, அறிவாளிமா என் பொண்டாட்டி என்னம்மா பேசுறாப்பா, சிஐடி மாதிரி. போடா, நிறைய மூவி சீரியல் எல்லாம் பார்த்துருக்கேன்டா. அதுல இப்படி தாண்டா சொல்லுவாங்க. ரெக்கார்டிங் எல்லாம் நம்ப மாட்டாங்கடா. சரிடி என் செல்லும். டேய் இவன் ஒருத்தன். சரி இப்போ என்னடி பண்ணலாம் அதுக்கு? ஒன்னா அந்த ஜோசியர் இல்லைன்னா அந்த குறி சொல்ற பொம்பளை, இவங்க 2 பேர்ல யாரையாவது பிடிச்சி நம்ம உண்மையை வாங்கணும்க்கா. அவங்கள அப்படியே டைரக்டா கேட்டா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எதனா பண்ணி தான் கேட்கணும். விடுறியே, தூக்கிடுவோம். அதான் இவ்வளவு பிளான் போட்டு கொடுத்துட்டுல, மீதி எல்லாம் மாமா பாத்துக்கிறேன். என்னடா பண்ண போற? எங்ககிட்ட சொல்லு, நாங்களும் உதவி பண்றோம். உங்க உதவி இல்லாமையாக்கா? ஏக்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணுவோம்க்கா. வேலையா நாளைக்கு அந்த கோயிலாண்ட போறோம். அந்த குறி சொல்ற பொம்பளை அங்க எங்கன்னா சுத்தி கிடக்குதான்னு பார்ப்போம். அது மட்டும் சிக்கிச்சுன்னு வைங்களேன், அப்படி கோழி அமுகிற மாதிரி அமுகி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறோம். அப்புறம் அதுக்கிட்ட இருந்து வாக்குமூலங்களெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எப்படியே சூப்பர். நீ மூடு, உன்னை யாரும் இந்த விளையாட்டுல சேர்த்துக்கல. ஏக்கா என்னக்கா நீங்க சொல்றீங்க? ஓகே தானக்கா? ஓகே ராகுலே, சிறப்பா செஞ்சிருவோம். விடு ராகுலே, அப்படியே அந்த ஜோசியரையும் கையோட கையா புடிச்சிடணும்டா. இந்த பொம்பளைன்னா கூட கோயிலாண்ட சுத்திக்கிட்டு இருப்பா, புடிச்சிடலாம். அந்த ஜோசியர் எங்க இருப்பானே தெரியாதே. என்கிட்ட அந்த ஆளோட அட்ரஸ் போன் நம்பர்ல இருக்குதுப்பா. அப்புறம் என்ன, அந்த கோழியை நேரடியா போய் கழுத்து பிடிச்சி அமுக்கி கூட்டிட்டு வந்துருவோம். சரிக்கா, அப்ப அந்த ஜோசியர் பிடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். அந்த பொம்பளையே நீங்க கோயிலாண்ட போய் புடிச்சுன்னு வந்துருங்க. சரிடா, நாளைக்கே பண்ணுவோம். அதே மாதிரி 2 பேரையும் ஒரே இடத்துல அடைச்சு போட்டுட்டு நந்தினி சந்தோஷ் கூட அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க முன்னாடியே அதுங்க கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வாங்குவோம். ஓ அப்படிங்கிறீங்களா? சரிக்கா, அப்படியே பண்ணிடுவோம். ஏன் இப்படி சொல்றேன்னா, நந்தினி இந்த ஜாதக விஷயத்தால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காடா. இப்ப அதெல்லாம் பொய்ன்னு அந்த ஜோசியர் வாயிலேயே வந்ததுன்னு வையன், ஒட்டுமொத்த கோவத்தையும் அந்த ஜோசியர் மேல இறக்கிடுவா. அதுக்கப்புறம் அந்த குறி சொல்ற பொம்பளை இருக்காளே, அவளை நல்லா பயமுறுத்தி விட்டால, அவளையும் பூச்சி நல்லா கும்மா குத்துவா. அதுக்காக தான் சொல்றேன். சரியா? சூப்பர்க்கா. அந்த போலி ஆட்களால் பாதிக்கப்பட்டது நந்தினியும் சந்தோஷம் தான். அவங்க முன்னாடியே உண்மையெல்லாம் ஒத்துக்கிச்சிங்கன்னு வையன், அவங்க 2 பேருமே போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. அவங்களுக்கும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதேதான்பா, அதைத்தான் நானும் சொன்னேன். அப்ப நாளைக்கு கச்சேரி ஆரம்பிச்சிருவோம். சரிக்கா, வைப்பு ஏறுதுக்கா, வெறி ஏறுதுக்கா. பாருங்க, பொழுது விடிஞ்சதும் இருக்குது. மசாலா தோசையில இருக்கும். மசாலா தோசையா? அவன் அப்படித்தாங்க எதையாவது உளறிக்கிட்டு இருப்பாங்க, கண்டுக்காதீங்க. எல்லாம் சரிதான், ஆனா நாளைக்கே அப்ப என் ஃப்ரெண்ட்ஷிப்பு காட்டாயிருமா? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? ஃப்ரெண்ட்ஷிப்பு காட்டாயிரம்
ஃப்ரெண்டுன்றலாம் பேசாத மணியே, அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. சரியா? ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டாருனால நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி விடு, அதுதான் நான் பண்ண தப்புக்கான தண்டனைன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு நந்தினியும் சந்தோஷானனும் நல்லபடியாக இருந்தால் போதும். எனக்கு எப்போவுமே நந்தினி மட்டும்தான் அண்ணியாக வரணும், நம்ம வீட்டுக்கு மருமவளாக வரணும், வேறு யாரும் வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். நந்தினி தான் நம்ம அண்ணனுக்கு பொண்டாட்டி, நந்தினி தான் நம்ம வீட்டுக்கு மருமவ, நந்தினி தான் நம்மளுக்கு அண்ணியாக வரணும்னு 6ஆம் கிளாஸ்லேருந்து நீயும் நானும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆசையை கட்டி வச்சிருக்கிறோம். அட்லீஸ்ட் நீ அதில் இருந்தாவது பின்வாங்காமல் இருக்கிறியே, இந்த ஒன்று போதும் எனக்கு உன்னை மன்னிக்கிறதுக்கு. அப்போ நீ மன்னிச்சிட்டியா என்ன? மன்னிச்சிட்டேன் போ. ராகுலு போ மூஞ்ச போறதுக்கு. சாரிடா ராகுலு. அதான் மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னத்துக்கு வந்து சாரி கேட்டுக்கிறப்ப? நல்லா நான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையை மறைச்சிட்டேன்லப்பா. அப்படியே ரொம்ப நல்ல விளையாட்டெல்லாம் பேசாதீங்க நாயா. ஆனா பிற வாய் தாண்டா இது, நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்குது அந்த சௌமியா கிட்ட போயிட்டு. சை, இவ்வளோ சாப்பிட்றியடி, கொஞ்சமாவது அதை போட்டு அடிச்சிருக்கலாம்ல, அப்படியே கையையாவது உடச்சிட்டு வந்திருக்கலாம். அடி வாங்கிட்டு வந்திருக்குது பேரு. ஆரம்பத்தில் என்னமோ எகிரி எகிரி அடிச்சங்க, அதுக்கப்புறம் பிடிச்சி தள்ளனா பாருங்கக்கா, நல்லா இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோதான், அப்படியே படுத்த மணிக்கே இருந்துட்டேன். அவள் எட்டி நெஞ்சில மிதிச்சிட்டா, அதுக்கப்புறம் நல்லா ஒன்றும் பண்ண முடியலக்கா. என்னப்பா சிரிக்கிறீங்க எல்லாரும்? பின்ன அசிங்கமாக அடி வாங்கிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்க, நெஞ்சில் மிதிச்சாலாம். கடவுளே. ஆமாண்டி, ஆனா பாரு, என் கல்யாணம் முடியட்டும், அவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் சும்மா விட மாட்டேன்டி, எல்லாத்துக்கும் சேர்த்து அவளை பழி வாங்குவேண்டி. நீ கவலைப்படாதீரியா, நான் பாத்துக்கிறான். அவ கை காலெல்லாம் புடிச்சுக்கிறான். நீ என்ன பண்ணி எகிரி எகிரி அடி, அவ உன்னை எப்படி மிதிச்சாலும் அதே மாதிரி நீ அவளை மிதி. ஆனா நீ மதிச்சா அவ செத்துருவா, அதனால கொஞ்சம் பார்த்து மிதி. சூப்பர் ராகுல, கண்டிப்பா நான் அவளை அடிச்சு அவளை சட்னி ஆகுவேன்டா. பழையபடி சேர்ந்துருச்சுங்களா ரெண்டும்? இனி இதுங்க அலப்புற தாங்காது.